கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமைகளை செலுத்துகிறேன். இந்த நாளில கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறாங்க. பரிசுத்த தேவனே, புறாக்கண்கள் உடையவரே, நீதியின் சூரியனாக இயேசுவே, எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமாம். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், அதுல 24, 25 கூட வாசிப்போம். பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். என்ன பண்ணுமா? பந்தய பொருளை பெற்றுக்கொள்றதுக்கு இப்போ ஒரு ஓட்டப்போட்டி நடக்குதுன்னா அதுல ஒரு 10 பேர் 20 பேர் கலந்துக்கிறான்னா எல்லாரும் ஓடுனா எல்லாருக்கும் அந்த பரிசு கிடைக்காது. யாராவது ஒரு ஆளுக்கு தான் என்ன பண்ணுமா அந்த பரிசு கிடைக்கிறோம். இப்ப எல்லாரும் வாழ்க்கைன்ற ஓட்டத்தை நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். எப்படியாவது இந்த வெற்றி பெற வேண்டும், தொழிலில் வெற்றி பெற வேண்டும், படிப்புல வெற்றி பெற வேண்டும், வேலை ஸ்தலங்களை நம்ம போடுற எல்லா எக்ஸாம்லையும் நம்ம எழுதுற எக்ஸாம்ல வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நம்ம ஓடுறோம், அதை பிரயாசப்படுகிறோம். நல்லது. ஆனா இந்த அழிவுக்குரிய இந்த உலகம், இந்த வானமும் பூமி ஒரு நாள் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல மாறும். இந்த வாழ்க்கை என்ன பண்ணும்? ஆனா இதுல ஒருவனுக்கு தான் பரிசு கிடைக்கும் இந்த பூமியில. ஆனா தேவனுக்காக ஓடுகிறவர்கள், பரிசுத்தத்தை நோக்கி ஓடுகிறவர்கள், நீதியை நோக்கி ஓடுகிறவர்கள், அவருக்கு என்ன கிடைக்கும்? வசனம் சொல்லுது, அதுல 25 சொல்லுது, பந்தயத்திற்காக போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமுள்ள இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அவன் என்ன பண்ணுவான்? அழிவுள்ள கிரீடத்தை, இந்த பூமியில கொடுக்க பரிசு கொஞ்ச நாள் என்ன பண்ண மறந்து. ஆனா ஆண்டவருக்கு பரிசு, அந்த கிரீடம் நித்தியமாக ஜீவ கிரீடத்தை நம்மளுக்கு தருகிற ஆண்டவர். இயேசுக்காக நம்ம ஓடும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் தான், இயேசுக்காக நம்ம நிற்கும் பொழுது, இயேசுடைய வார்த்தைப்படி நம்ம நடக்கும் பொழுது, அந்த இயேசுவை நம்ம பிடித்து கொள்ளும் பொழுது, அவரை உறுதியாய் பற்றிக்கொண்டு உண்மையே நம்பியிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். அந்த ஓட்டத்தை எவ்வளவு போராட்டம் தான், வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாம, யோசுவார் ஆண்டவர் சொல்ற, வலதுபுறமும் சாயாம வசனத்தை நீ தியானித்து கொண்டு அப்படின்னு சொல்ற, நீ சாயாத அப்படிங்கிற. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நமக்கு இன்னைக்கு தனியோ சாய வைக்கிறத கரத்தை பார்க்க முடியுது. அதை நம்ம விலைக்கு ஓடுமா? தேவனுக்காக நம்ம என்ன பண்றோம்? வைராக்கியம் நின்று ஓடும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஜீவ கிரீடத்தை, உண்மை உத்தமமான என் ஊழியக்காரன் என்று சொல்கிற ஆண்டவர், எனக்கு அருமையான தேவ பிள்ளை, உண்மையுள்ள மனுஷன் உண்மையாய் அதை சரியாய் அதை படிக்கும் பொழுது, சரியாய் அதை கவனிக்கும் பொழுது, அவன் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள எல்லாருக்கும் அந்த பரிசு கிடைக்கும். ஆண்டவர் சொல்றார், அவனவன் கிரிகளுத்தக்கதாக பலன் கிடைக்கும் என்னோடு கூட வருகிறது என்று சொல்கிற ஆண்டவர். அற்புதமான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் அந்த பந்தய பொருளை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்திருக்க அந்த ஓட்டத்தை, வாழ்க்கைங்கிற ஓட்டத்தை நம்ம சரியாய் பொறுமையோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஓட்டத்தை சில பொறுமையோடு ஓடணும், சில சகித்து கொண்டு ஓடணும். அப்படி செய்யும் பொழுது ஆனால் சொல்றாரு, அதுல 26 சொல்ல, அதனால் நாம் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தில் அடிக்கிறவனுக்கு சிலம்பம் பண்ணேன். 27 சொல்லப்பட்டிருக்கோம். நம்ம ஆகாயத்துல ஏதோ வாழ்க்கையை ஓட்டினேன், ஏதோ வாழ்ந்தேன், ஏதோ போனேன் அப்படி அல்ல. நமக்கு மறுத்த பிறகு இன்னொரு உலகம் இருக்கிறது, பரலோக மோட்சம் என்று இருக்கிறது. நியாய புஸ்தகம் என்ன பண்ணு, நம்ம நீதி அந்த புஸ்தகத்துல ஜீவ புஸ்தகம்னு எழுதப்பட்டிருக்கணும். அந்த ஜீவ புஸ்தகம் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கணும், நம்முடைய குடும்பத்தின் பேர் எழுதப்பட்டிருக்கணும், நம்முடைய சொந்தங்கள் பேர் எழுதப்பட்டிருக்கணும். ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஏதோ ஏனதனமா வாழ்ந்தோம் போனோம், செத்தப்புறம் என்ன அப்படின்னா எப்படியோ வாழ்ந்துட்டு போறோம், அப்படி இல்லை. நாம் வாழ்க்கிற வாழ்க்கைக்கு நாம் சரியான அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு ஆண்டவர் பரிசை கொடுக்கும்படி ஆண்டவர் வருகிறார். அந்த ஓட்டத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக ஓடினான். எத்தனையோ அவன் அடி உதைகளை பெற்றான். ஆனா கிறிஸ்துவுக்காக இந்த சுவிசேஷத்தை எல்லா இடத்திலும் போனோம்னா, இயேசுவை பெரிய அந்த ஆண்டவரை அறிந்து கொண்டு, ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு எதிராக இருந்த சவுல் ஆண்டவர் பவுலாய் மாற்றி அவனை பயங்கரமான கிரியைகளை அவன் மூலியமாக கர்த்தர் நடப்பித்தார். உங்கள் முடியும் அற்புதத்தை கர்த்தர் செய்ய வைப்பார். நீ ஓடிக்கொண்டிருந்த ஓட்டம், அந்த தேவனுக்காய் வாழுகிற வாழ்க்கை ஒரு நாள் அது வீணாக, இன்றைய பாடுகள் நாளை மகிமைக்கு ஒப்பா இருக்கிறது. நிச்சயமா இந்த ஓட்டத்துக்கு நீங்க தேவனுக்காக வைராக்கியம், அதுக்கு நிச்சயமாய் பரிசு உண்டு. நிச்சயமான இந்த கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு வைப்பார். நீதியின் கிரீடம் உங்களுக்காய், உங்க ஜீவ கிரீடத்தை ஒருவரும் பற்றிக்கொள்ளாதபடி உங்களுக்கு கிரீடத்தை நீங்க பற்றிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவன் கிரீடத்தை வைத்திருக்கிறார், அந்த சந்தோஷத்தை வைத்திருக்கிறார், அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் நோக்கி நம்ம பார்ப்போமா? அதை நோக்கி ஓடுவோம், பரிசுத்த நோக்கி ஓடுவோம், அந்த பரிசை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்ம சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் நிச்சயத்தோடு கூட இயேசு எனக்கு நன்மை செய்வார் என்று ஆமே அற்புதங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை செய்வீராக. அந்த ஓட்டத்தை ஏனோதனமாய் ஓடாதபடிக்கு, ஏதோ ஏனோதனமாய் வாழாதபடிக்கு
ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக, ஒரு கற்புள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக ஆண்டவரே ஒரு அற்புதத்தை பிள்ளைகளுக்கு செய்வீராக. உடைய நன்மைகள், உங்களுடைய ஜீவ கிரீடத்தை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். வாடாத கிரீடம், மகிமையான கிரீடத்தின் வைத்திருக்கிறீங்கப்பா. பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.